நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்ட் 5500 ஒரு 55 HP கேட்டகரியில் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மைலேஜ் தரக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர். இந்த வண்டியோட சீடிங் மிஷின் பர்ஃபார்மன்ஸ் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டட் கியர் ஹை ஃபஸ்ட்டு லோ டாப் இந்த 2 ரேஞ்ச் கியரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. 2-in-1 போட்டி தான். ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆர்பிஎம் செட் பண்ணுறாங்க. செட் பண்ண ஆர்பிஎத்தில் அப்படியே ரன் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இம்ப்ளிமெண்ட் பெருசாக லோடு இல்லை, டெப்த்து தேவைப்படாது. அதாவது பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 2 இன்ச்சிலேருந்து ஒரு 3 இன்ச்சு ஆழம் இருந்தால் போதுமானது, 2 இன்ச் இருந்தால் போதுமானது. ஸோ அந்த லெவலில் செட் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த வண்டியில் சொல்லணுன்னாங்க, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். 9 ஸ்ப்ரிங் கலப்பைக்கு, 5 சாஃப்ட் கலப்பைக்கு, டெய்லருக்கு இந்த மாதிரி யூசேஜுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக லோடு கொடுத்து யூஸ் பண்ணுற கஸ்டமர் தான். பார்த்தீங்கன்னா 9 ஸ்ப்ரிங் கலப்பை பர்ஃபார்மன்ஸு, ரொட்டாவேட்டரில் ஹெவியான பர்ஃபார்மன்ஸு, டெய்லர் பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ஏறுற மாதிரி பர்ஃபார்மன்ஸு, பொலி ஏறுற மாதிரி இது மாதிரியான பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம சேனலில் முதல்ல பண்ணியிருக்கோம் இந்த கஸ்டமர் இந்த வண்டியில். லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அதுபோக பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்ட் 5500 4 வீல் டிரைவில் டிஸ்க் கல்டிவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் பற்றி போட்டிருந்தோம். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், மறக்காமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேர்னிங் ரேடியஸ் சூப்பராக இருக்குதுங்க. அதாவது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆகட்டும் எந்த குறையும் சொல்கிறதுக்கு இல்லை, பெருசாக ஆர்பிஎம் ட்ராப் இருக்காது. டேர்னிங் ரேடியஸ் சூப்பராக இருக்கும். பிரேக் வச்சு திருப்பினீங்கன்னா அழகாக திரும்பி வரும். டெய்லருக்கெல்லாம் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸுங்க. இந்த இடத்துல உட்காராமல் வீல் ஸ்லிப்பேஜே இல்லாமல் வருங்க வெளியே. இது மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா நெட்டு காடாக இருந்ததுன்னா உங்களுக்கு டயர் சைஸ் பெருசாக இருக்கிறதுக்கு சூப்பரான டேர்னிங் ரேடியஸ் இதெல்லாம் இருக்கிறங்காட்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்கிறது 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் இந்த ரேஞ்சில் ஓட்டிடுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே காட்டோட நீள அகலத்தை பொறுத்து இருக்குதுங்க. இதுக்கெல்லாம் மைலேஜ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 2 லிட்டர்ஸ்னு அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ மைலேஜ் ரேஞ்சில் எந்த குறையும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. ஸ்ப்ரிங் கலப்பை, ரொட்டாவேட்ரு இதுக்கெல்லாம் போட்டிங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா ஃபுல் லோடு கொடுத்து யூஸ் பண்ணுற கஸ்டமருங்க. ரொட்டாவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செமையான பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். கிட்டத்தட்ட 5 லிட்டர் அந்த ரேஞ்சில் சொல்லியிருக்கிறாங்க மைலேஜ். இதாங்க வண்டியோடைய பர்ஃபார்மன்ஸ் லெவலு. அடுத்து கம்ஃபர்ட்டுங்க. கம்ஃபர்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பரான கம்ஃபர்ட் இருக்குது. உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடுதுங்க, சிங்கிள் ஆம் பவர் ஸ்டேரிங்கு, ஆயில் பிரேக்கு, சைடு கியரு நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணலாங்க. இதில் ஆல்ரவுண்டராக யூஸ் பண்ணலாம். பேலர் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மைலேஜ் கிடைக்கும். டெய்லருங்க எல்லாத்துக்குமே செட் ஆகும். உங்களுக்கு கிளச் படல், பிரேக் படலில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஹீட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் வீல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. அப் ரிடக்ஷன் ஆக்சில் இருக்கிறங்காட்டி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். அதே சேம் லெவலில் ஆப்ரேட்டிங் கம்ஃபர்ட்டுக்கும் நல்லா இருக்குதுங்க வண்டியெல்லாம். ஸோ இந்த பருப்பொட்டியெல்லாம் சாயந்தரம் வரைக்கும் எடுத்துட்டாலும் சடையாமல் யூஸ் பண்ணுறதா சொல்லிக்கிறாங்க. கை கால் வலி எதுவுமே இல்லை. எவ்வளோ நேரம் ஆப்ரேட் பண்ணாலும் நல்லா இருக்குது, ஆப்ரேட் பண்ணலாம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ரேட்டிங் கம்ஃபர்ட் லெவல்லையும் சூப்பராக இருக்குதுங்க வண்டி. பார்த்திங்கன்னா சோளம் வச்சுட்ருக்குறாங்க. சோள சீசன் இது. இந்த வண்டியோடைய ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனலில் பார்க்கலாங்க. டாப் பம்பர் அட்டாச்மெண்ட் இதெல்லாம் பற்றி எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். லேட்டஸ்ட் டைப்பில் பண்ணியிருக்காங்க. கஸ்டமரே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்ப்ரிங் கலப்பை யூஸ் பண்ணுறாங்க. டெய்லரு இது மாதிரி சீடிங் மிஷினுங்க, வாழைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. 5 சாஃப்ட் கலப்பை, பேலரு ஆல்ரவுண்டராக யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம சேனலில் நம்ம வந்து 5 சாஃப்ட் கலப்பை பர்ஃபார்மன்ஸு, வாழை ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸு, ரிவர்சபிள் எம்பி ப்ளோ பர்ஃபார்மன்ஸ், ஃபுல் ரிவ்யூ, கஸ்டமரோட ஃபீட்பேக். இந்த கஸ்டமர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக் 60 45 இந்த நியூ ஹாலண்ட் 5500 இந்த வண்டி வச்சுருக்காங்க. இந்த கஸ்டமரோட ஃபீட்பேக்கு, பேலர் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆப்ரேட்டிங் கம்ஃபர்ட் இது எல்லாமே நல்லா இருக்குதுங்க. ரோட் ரன்னிங்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீட் இருக்குது. மைலேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. சீடிங் மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்ட்டுங்க. அந்த லிவரெல்லாம் பின்னாடி ஆப்ரேட் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டவே இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹப் ரிடக்ஷன் ஆக்ஷனுங்கிறங்காட்டி உங்களுக்கு ஹைட்ராலிக் கை செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளேயே கிட்டேயே இருக்குங்க, டயர் கிட்டேயே. ஸோ அதனால் ஆப்ரேட்டிங் இந்த கம்ஃபர்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 55 HP கேட்டகரியில் நிறைய வண்டி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யூஸ் பண்ணதில் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம சேனலில் வாழை ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ், பேலர் பர்ஃபார்மன்ஸ், கஸ்டமர் ஃபீட்பேக், 5 சாஃப்ட் கலர் பர்ஃபார்மன்ஸ் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக தெரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.